வந்து முகலாய பேரரசு ஆட்சியில் இருந்தப்ப அவுரங்கசீப் வந்து தக்கான பீடபூமிக்கு ஒரு நவாபை நியமிக்கிறார். அவங்க தான் ஆர்காட் நவாப் ஃபேமிலி. அந்த ஆர்காட் நவாபுக்கு அவங்க குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டுக்கு வியாபாரத்துக்காக வந்த பிரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷும் மோதுறாங்க. ஆளுக்கு ஒரு அணியை பிரிச்சுட்டு அதுல பிரிட்டிஷ் ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயிச்ச பிறகு ஆர்காட் நவாபிட்ட இருந்து இந்த நாட்டினுடைய வரி வசூலிக்கின்ற உரிமையை ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா பெறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துல போய் முதல்ல வந்து வரி வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம தென்னிந்தியால பாத்தீங்கன்னா அப்ப வந்து இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டம், டாஞ்சூர் கிங்டம், அது மாதிரி மரவர் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ராம்நாட், சிவகங்கை, இதெல்லாம் தனித்தனி கிங்டம்ஸா இருந்து இது அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதிகமா லேண்ட் ரெவன்யூ நம்ம நாட்டுல வந்து அதிகமா இருந்தாலும் அது தென்னிந்தியாவில குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் தான் அதிகமான வருமானம் தரக்கூடிய இருந்தது. சோ அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் நாயக்க மன்னர்களா நியமிக்கப்பட்டவர்கள். இந்த பாளையக்காரர்கள்ட்ட முதல்ல வரியை வசூலிச்சோம் தான் நமக்கு நல்ல வசதியா இருக்கும்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து கிளம்புறாங்க. இது எப்ப கிளம்புறாங்கன்னா 1751 கிளம்புறாங்க. 51 கிளம்பும் போது திருச்சியில இருந்து அவங்க படையெடுத்து போகும்போது ஒரு 2500 பேர் ஒரு படையெடுத்து போறாங்க. மணப்பாறையை தாண்டினோடனே அங்க வந்து முதல்ல மணப்பாறை நாயக்கர் லட்சுமண நாயக்கர் ஒருத்தரை அவங்க திரை கேட்கிறாங்க. உடனே அவர் கொடுத்துறாரு. அதன் பிறகு அவங்க வந்து நத்தம் காட்டு வழியா போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து கள்ளர் இனத்தை சேர்ந்தவர் வந்து எதுக்குறாங்க. அவங்கதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் வானம் பிடிக்கிறது பூமி விளைகிறதுன்னு சொன்னது. சோ இந்த கூட்டத்தை இப்போதைக்கு நம்ம வார் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நேர சவுத் திருநெல்வேலி போறாங்க. அங்க போய் திருநெல்வேலியில போய் ஒரு சில பாளையக்காரர்கள்ட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிட்டு திரும்பி அதே நத்தம் காட்டு வழியா வரும்போது அவர்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். இது அந்நியர்கள். ஏன்னா முத நம்ம பகுதி மக்கள் வந்து ஒயிட் பீப்புள ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. இப்படி ஒரு இனமே இருக்குதா? ஏன்னா அதிகமான அறிவு இல்ல, ஜியோகிராபிக்கல் நாலேஜ் இல்லாத காலகட்டம். திருப்பி கொள்ளையடிச்சாங்க. இப்ப இனிமே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா போகணும்னு சொல்லிட்டு 1755 ஹெரான்கிற தலைமையில போறாங்க. போகும்போது அதே ஏரியா கிராஸ் பண்ணும்போது மீண்டும் கான்ஃபிளிக்ட் வருது. கான்ஃபிளிக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நைட்ல கேம்ப் அடிச்சிருக்காங்க. அந்த ஏரியாவுல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நம்முடைய பஞ்சலோக அம்மன் சிலைகள் இருக்குல்ல, இது அவங்க பார்த்தது கிடையாது பிரிட்டிஷ். ஏன்னா சின்ன சின்ன சிலையா ரொம்ப அழகா இருக்கு, நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு கொண்டு போய் லண்டன்ல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு சிலையை எடுத்துக்கிறாங்க. இவங்க நம்ம மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அம்மனெல்லாம் எடுத்துட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு 18 அடி ஈட்டி, இந்த கிளாடியேட்டர் படத்துல ஈட்டி குத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 500 பேரை குத்திடுறாங்க. இந்த சண்டையெல்லாம் முடிச்சு இந்த டீம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சவுத்துல போகுது. சவுத்துல வந்து அங்க 2 பாளையமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து நாயக்க இன மன்னர்கள்லாம் சேர்ந்து ஒரு பாளையம், இன்னொன்னு வந்து மேற்கு பக்கம் வந்து நெற்கட்டான் சேவல் ஜமீன் ஆண்ட பூலித்தேவருங்கிற தலைமையில ஒரு மரவர் பாளையங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல பூலித்தேவர் தான் தலைமை தாங்கிறாரு. அங்க போய் ஹெரான் போய் கேட்கும் போது நான் அந்த மாதிரி வரி வசூலிக்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது நீ யார், என்கிட்ட வரி கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, நான் தரமாட்டேன்னு சொல்றாரு. நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம், ஒரு 20,000 கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெக்கார்ட்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய் விட்டு சத்தமா சிரிச்சாரா புலித்தேவர். நான் தரமாட்டேன்னு சொன்ன திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இதே நாங்க ரொம்ப பசியா வந்திருக்கோம், எங்களுக்கு ஆடு மாடாது கொடுங்க சாப்பிடறதுக்குன்னு கேட்டிருக்காங்க, அதையும் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ இதை வந்து திருப்பி நம்ம வலிமையான படையோட வரணும்னு சொல்லி திரும்பிடுறாங்க. அப்பதான் நம்ம நடிகர் கமலஹாசன் மருதநாயகன் ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணார் இல்லையா, அந்த கதாநாயகன் படைகளை திரட்டிக்கிட்டு அங்க போறாரு. அப்படி போகும்போது அவர் பிரிட்டிஷ்க்கு என்ன அட்வைஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஐரோப்பிய சிப்பாயில வச்சு இவங்களை அடிக்க முடியாது, நேட்டிவ் மிலிட்டரி போர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொண்டைமான் வந்து இந்த கள்ளர் படைகள் கொஞ்சம், ராமநாத ராஜா வந்து மரவர் படைகள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து புலித்தேவரை அடிக்கிறாங்க. அப்போ திருவாங்கூர் சமஸ்தானத்துல மார்த்தாண்டவர்மன் ஆட்சி பண்றாரு, அவர்கிட்டையும் மரவர் படை இருக்கு. சோ நம்மளை வச்சே நம்மளை தோக்கடிச்ச பெருமைதான் அவனுக்கு கிடைச்சது. நம்ம புலித்தேவர் வந்து அங்கிருந்து வார்ல 17 வருஷம் அந்த வார் நடத்துறாரு. மிகப்பெரிய போர். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் பிரிட்டிஷ்காரன் எழுதியிருக்கிற ரெக்கார்ட்ல அவர் புலித்தேவருடைய கோட்டை வாசுதேவநல்லூர்ல ஒரு குண்டு போடுறாங்க, ஓட்டை விழுந்தது. சரி இனிமே ஈஸியா நம்ம அடுத்த முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது அந்த ஓட்டை அடைபட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரவரா வந்து மார்பை காட்டி நிக்கிறாங்க, திருப்பி பாம் அடிக்கிறான். அடிச்சுன்னா அந்த பீஸா வந்து ரத்தமும் சதையுமா தெரிச்சு அந்த கோட்டை புறா செதுருது. அப்பதான் அவன் பாக்குறான் நிக்கிறவன் புறம் மனுஷங்கன்ட்டு. அந்த தெரிச்சு விழுந்து இன்னொரு மரவர் வந்து நிக்கிறான் மார்பை காட்டி. இப்படி இறந்தவங்க ஆயிரக்கணக்கான மரவர்கள். அவன் எழுதுறான் உலகத்துல எந்த போராட்டத்திலையும் இந்த மாதிரி பேய்வாய் பீரங்கிகளுக்கு முன்னால தங்களுடைய மார்பை காட்டிய ஒரு இனத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட் எழுதியிருக்கான். இந்த ரிப்போர்ட்லாம் வந்து ஆர்கைவ்ஸ்ல இருக்கு, தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ்ல. நம்ம பேசுறது வேற எங்க, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வேலை பார்த்தனால ஒவ்வொரு ஆபீசர்ஸும் அவங்க ரிப்போர்ட்டை ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு அனுப்ப வேண்டிய கடமை இருந்துச்சு, டியூட்டி. காலையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத
அந்த அடிப்படையில எடுத்துக்கோம். சோ அந்த புலித்தேவர் ஒரு மாபெரும் வீரன்.